விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் அமைந்துள்ள தும்பூர் தாங்கல் நாகாத்தம்மன் கோயில் நாக தோஷ நிவர்த்திக்கு மட்டுமல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டிய கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் ஒரு புனித தலமாகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவாமாத்தூர் பகுதியில் வாழ்ந்த வசதியான அண்ணன் தம்பியின் கதையே இக்கோயிலின் மூலக்கதை. தந்தை இறந்ததும் வெளியூர் சென்றிருந்த தம்பியிடம் இருந்து சொத்துக்களை அண்ணன் கபளீகரம் செய்ய ஆழ்ந்த பழிவாங்கும் உணர்வுடனும் நீதிக்காகவும் தம்பி ஊர் பெரியவர்களிடம் முறையிட்டான். அப்போது எந்த வழக்கிற்கும் உடனடியாக நியாயம் கிடைக்கும் என்று நம்பப்பட்ட திருவாமாத்தூரில் உள்ள திருவட்டப்பாறைக்கு நீதி கேட்டு வந்தனர். திருவட்டப்பாறை என்பது வெறும் பாறை அல்ல, அது தெய்வ நீதிக்கு ஒரு களமாகவே கருதப்பட்டது. அங்கு போய் சத்தியம் செய்தால் உடனடி தண்டனை கிடைக்கும் என்ற மக்களின் அச்சமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த வட்டப்பாறைக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்தை வழங்கியது. அண்ணன் தன்னிடமிருந்த பொற்காசுகளும் நவரத்தினங்களும் மறைக்கப்பட்டிருந்த தடியை தம்பியிடம் கொடுத்துவிட்டு, என் வசம் முன்னோர்களின் சொத்து ஏதும் இல்லை என்று வட்டப்பாறையில் கை வைத்து போய் சத்தியம் செய்தான். திருவட்டப்பாறை தெய்வம் சீறி கொத்துமோ என்று ஏளனமாக பேசிய அந்த கணமே பூமியிலிருந்து சீறி எழுந்த ஒரு கருநாகம் அவனை கொத்த அண்ணன் அதே இடத்தில் உயிர் துறந்தான். அவரது இந்த ஆணவச் செயல் நாகாத்தம்மனின் கோபத்திற்கு நியாயம் கற்பித்தது. அவன் கையில் இருந்த தடி உடைந்து அதிலிருந்த பொற்காசுகளும் நவரத்தினங்களும் சிதறி அவரது கபடத்தையும் பேராசையையும் அம்பலப்படுத்தின. தடி உடைந்ததும் செல்வம் சிதறிய காட்சி நீதி வெளிப்பட்டதை குறியீடாக உணர்த்தியது. அண்ணன் உயிர் துறந்த இடமே தும்பூர் தாங்கல். இங்குதான் சுயம்பு வடிவான நாகாத்தம்மன் கோயில் அமைந்துள்ளது. தசையாக இருந்த நாகம் கல்லாக மாறியது மட்டுமல்லாமல் அண்மையில் திருப்பணி மேற்கொள்ள முயன்றபோது அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருவது கண்டறியப்பட்டது. இது நாகாத்தம்மனின் நித்திய சக்தியையும் வாழும் தெய்வத் தன்மையையும் உணர்த்துகிறது. இந்த கோயிலின் தனித்துவமான ஐதீகம் என்னவென்றால், இங்குள்ள நாகாத்தம்மனின் தலைப்பகுதிதான் தும்பூர் தாங்கலில் கோயிலாக உள்ளது. நாகத்தின் நடுப்பகுதி கோயிலின் பின்புறம் 300 அடி தூரத்தில் பூமியில் இருந்து வெளியே காணப்படுகிறது. பல நூறாண்டுகளுக்கு முன்பு வயலில் வேலை செய்த விவசாயி ஒருவர் மண்வெட்டியால் வெட்ட ரத்தம் பீரிட்டதாகவும் ஊர் மக்கள் அம்மனிடம் மன்னிப்பு வேண்டியதும் ரத்தம் நின்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த வடு இன்றும் மாறாமல் இருப்பது அந்த நிகழ்வின் உண்மைத்தன்மைக்கு ஒரு சான்றாக அமைகிறது. மேலும் நாகத்தின் வால் பகுதி சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழம்பெரும் தேவார தலமான திருவாமாத்தூர் முத்தாம்பிகை சமேத அபிராமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முத்தாம்பிகை அம்மனின் திருமேனியில் இன்றும் காணப்படுகிறது. அதாவது திருவாமாத்தூரில் உள்ள முத்தாம்பிகை அம்மனே நாகமாக வந்து தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டியதாக கூறப்படுகின்றது. ஒரே தெய்வம் வெவ்வேறு வடிவங்களில் தோன்றி நீதி நிலைநாட்டியது என்ற இந்த நம்பிக்கை இக்கோயிலின் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் கூட்டுகிறது. இக்கோயில் ராகுகேது தோஷங்கள், கால சர்ப்ப தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களுக்கும் கண்கண்ட பரிகார தலமாக திகழ்கிறது. பலன்கள் என்று பார்த்தால், இங்கு வந்து வழிபடுவோருக்கு நாக தோஷங்கள் நீங்குவதுடன் நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அம்மனின் அருளால் சந்தான பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும், கடுமையான கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பெருகி செல்வச் செழிப்பு உண்டாகும், கல்வி தடை நீங்கி மேன்மை அடைவார்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவும். குறிப்பாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் மற்றும் மன அமைதியின்மை போன்றவற்றை இங்கு வந்து முறையிடும் பக்தர்களுக்கு நாகாத்தம்மன் அருள் புரிந்து அனைத்து தோஷங்களையும் நீக்கி மன அமைதியையும் சுபீட்சத்தையும் வழங்குகிறாள் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. வழிபாட்டு முறைகளை பொறுத்தவரை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையும், மற்ற நாட்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் குறிப்பிட்ட நேரம் வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஆலயத்தின் வடமேற்கே அமைந்துள்ள இயற்கையான புற்றில் நாக தோஷத்திற்கான பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. பக்தர்கள் நாக பிரதிஷ்டை செய்தல், புற்றில் பால் அபிஷேகம் செய்தல், மஞ்சள் பொடி, முட்டை, மாவிளக்கு ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துதல், சர்ப்ப தோஷ ஹோமங்கள் செய்தல் போன்ற வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக நாக தோஷம் உள்ளவர்கள் அல்லது நீண்ட நாள் கோரிக்கைகள் உள்ளவர்கள்
இங்குள்ள புற்றின் முன் அமர்ந்து நாகாத்தம்மன் மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது சிறப்பு. பக்தர்கள் தாளச்சரடு, புடவை உள்ளிட்ட காணிக்கைகளையும் செலுத்தி அம்மனின் அருளைப் பெறுகின்றனர். திருவாமாத்தூர் முத்தாம்பிகை அம்மனை தரிசிப்பதும், குறிப்பாக அபிஷேக காலங்களில் நாகத்தின் வால் பகுதியை காண்பதும் விசேஷமாக கருதப்படுகிறது. இது பக்தர்களுக்கு ஒரு விரிவான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இக்கோயில் நீதியின் தேவதையாகவும் பக்தர்களுக்கு அருள் புரியும் அன்னையாகவும், தும்பூர் தாங்கல் நாகாத்தம்மன் கோயில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க தலமாக உள்ளது. நாகதம்மாள் மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே கன்னி ரூபாய தீமஹி தன்னோ நாக தேவி பிரசோதயாத். ஓம் பிரணவ மந்திரம். நாகத்வஜாய வித்மஹே, நாகக்கொடியே உடையவளை நாம் அறிகிறோம். கன்னி ரூபாய தீமஹி, கன்னி ரூபத்தில் உள்ளவளை நாம் தியானிக்கிறோம். தன்னோ நாக தேவி பிரசோதயாத், அந்த நாக தேவி நம்மை அறிவூட்டட்டும் அல்லது பிரகாசப்படுத்துவாளாக. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.